ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு Q&A 360. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டோட டேர்ம் 1ல் இயல் 1 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும், ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் அமைய வேண்டும். ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். செகண்ட் ஒன், நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஸ் ஆக இருக்கும், அசதியாக இருக்கும். ஆப்ஷன் டி. தேர்ட் ஒன், நிலவு கூட்டல் என்று, இதை சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலவென்று. ஃபோர்த் கொஸ்டின், தமிழ் கூட்டல் எங்கள், இதை சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எங்கள். ஆப்ஷன் பி. ஃபிஃப்த் ஒன், அமுதென்று பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க, இதை பிரித்து எழுதுனீங்கன்னா அமுது கூட்டல் என்று அப்படின்னு கிடைக்கும். ஆப்ஷன் பி. அடுத்தது செம்பயிர், இது என்ன இலக்கண குறிப்பு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்புத்தொகை, இதை பிரித்து எழுதுனா எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மை கூட்டல் பயிர். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒன், ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க, இதில் விளைவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர். அடுத்தது அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். நெக்ஸ்ட்டு தமிழ் கும்மி அப்படிங்கிற ஒரு போயத்தோடது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம், தாய்மொழியில் படித்தோம்னா மேன்மை அடையலாம். ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், தகவல் தொழில்நுட்பம் முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது, எது சுருங்கிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம் சுருங்கிருச்சு. இங்கே உலகம் இல்லை, அதுக்கு பதிலாக அதோட இன்னொரு வேர்டு கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேதினி. அடுத்தது செந்தமிழ், இதை பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க, இதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மை கூட்டல் தமிழ். கரெக்டாக பார்த்து டிக் பண்ணுங்கள். தேர்ட் ஆப்ஷனுக்கும் ஃபோர்த் ஆப்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரே ஒரு லெட்டர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், அதில் ஆப்ஷனே மாறும். ஸோ கரெக்டாக பார்த்து டிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொய்யகட்டும், இதை பிரித்து எழுதணும், பொய்யகற்றும் அப்படிங்கிறத. இதை பிரித்து எழுதினோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொய் கூட்டல் அகற்றும். ஆப்ஷன் ஏ. அடுத்தது ஒரு சேர்த்து எழுதுங்க, பாட்டு கூட்டல் இருக்கும், பாட்டு இருக்கும். இதுலேயும் பாருங்கள், ஆப்ஷன் ஏக்கும் ஈக்கும் ஸ்லைட்டாக தான் டிஃப்ரென்ஸ். இங்கே இட்டு இருக்குது, இங்கே இட்டு இல்லை. கொஸ்டினில் இட் கொடுத்துருக்காங்காட்டி நம்ம இட்டு அந்த இது தான் போடணும். இது மாதிரி தான் ரொம்ப டக்குன்னு நம்ம ஏமாறுற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதை பார்த்து பொறுமையாக சூஸ் பண்ணுங்கள் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 8 கூட்டல் திசை, 8 10 இந்த நம்பர் வந்துச்சுனாலே கண்டிப்பாக வல்லினம் மிகும். ஸோ இதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 திசை. வளத்தமிழ் அப்படிங்கிறதோட லெசனோட புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தொன்மை என்பது சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. தொன்மை அப்படின்னாலே பழமை. நெக்ஸ்ட்டு இடப்புறம், இதை பிரித்து எழுதணும். பிரித்து எழுதினோம்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடம் கூட்டல் புறம். ஆப்ஷன் சி. அடுத்தது சீரிழமை, இதை நம்ம பிரித்து எழுதணும்னா சீர்மை கூட்டல் இளமை அப்படிங்கிறது வரும். அடுத்தது சிலம்பு கூட்டல் அதிகாரம், சிலப்பதிகாரம். இதுலேயும் பாருங்கள், ஆப்ஷன் ஏவும் பியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. சிலப்பதிகாரம்னு வராது, சிலப்பதிகாரம். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கணினி கூட்டல் தமிழ், கணினி தமிழ். அடுத்தது தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு யார் பாடியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதி யார் பாடியிருப்பாங்க.
நெக்ஸ்ட் கொஸ்டின், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். டிஎன்பிசியில் வந்து ஒரு டைம் கேட்டிருக்காங்க. மா என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலங்கு. ஆனால் டிஎன்பிசியில் வந்து இந்த ஆப்ஷன் வச்சு கேட்கல. மா என்னும் சொல்லுக்கு வந்து நிறைய பொருள் இருக்குது, அதுலேருந்து ஒன்று கேட்டிருந்தாங்க. அதில் என்ன ஆப்ஷன் வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அப்படிங்கிற ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. ஸோ மானா வந்து விலங்கையும் குறிக்கும், பெரிய, அது போக இன்னும் ஒரு 5 to 6 வேர்ட்ஸுக்கு அது வேறு மீனிங்கும் கொடுக்கும். அதையும் ஒரு டைம் நீங்கள் பார்த்துக்கோங்க. Subscribe to Q&A 360 for more videos. Thank you for watching.